السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله ما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. சூரத்துல் பக்ராவினுடைய 40வது வசனம் சம்பந்தமாக நேற்றைய தினம் சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். வராதவர்களுக்காக மறந்தவர்களுக்காக மீண்டும் ஒரு முறையும் கூட அதை நாம் பார்ப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. சூரத்துல் பக்ராவினுடைய 40வது வசனம். இந்த 40வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா பனி இஸ்ராயில் என்பதாக ஆரம்பிக்கின்றான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் யார் என்பதாக முஃபஸ்ஸீர்கள் சொல்லி காட்டும் பொழுது யாக்கூப் நபியினுடைய சந்ததியினர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், இஸ்மாயில், இஸ்ஹாக். அந்த இஸ்ஹாக் நபிக்கு பிறந்தவர் யாக்கூப் நபி. அந்த யாக்கூப் நபிக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய சந்ததியினர்களில் இருந்து அவர்கள் அனைவரும் பனு இஸ்ரவேலர்கள் என்பதாக முஃபஸ்ஸீர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த பனு இஸ்ரவேலர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிக நீண்ட ஒரு சமுதாயம். இந்த பனு இஸ்ரவேலர் சமுதாயத்திற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை அனுப்பி வைத்தான், பல முறையில் அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்தான். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40வது வசனத்திலிருந்து 123வது வசனம் வரை சூரத்துல் பக்ராவினுடைய 40வது வசனத்தில் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய செய்தியை 123வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். சுமார் 84 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றான்? பனு இஸ்ரவேலர்களை குறித்து தான் பேசுகின்றான். 84 வசனங்கள் என்று சொன்னால் நேற்றைய தினமே நாம் சொன்னோம், சூரத்துல் பக்ராவின் சுமார் மூன்றில் ஒரு பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்கள் குறித்து தான் பேச போகின்றான். அப்போ இதை தெரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய காலங்களில் நாம் தஃப்சீர் படிக்கும் பொழுது அந்த ஒரு மனநிலையில் நாம் இதை கவனித்தால் மேலும் அதிகமாக புரிதல் கிடைக்கும் என்பதற்காக. அப்போ அந்த பனு இஸ்ரவேலர் சமுதாயம் ஒரு மிக நீண்ட ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தில் பல நபிமார்களை, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், குல்லமா மாத் நபியுன் ஹல்ஃபஹு நபியுன். அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு நபி மரணித்தால் அவருக்கு பின்னால் இன்னொரு நபி, அந்த நபி மரணித்தால் அவருக்கு பின்னால் இன்னொரு நபி என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எத்தனை நபிமார்கள்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பனு இஸ்ரவேலர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனுப்பப்பட்ட நபிகள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாருக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள்? பனு இஸ்ரவேல் சமூகத்திற்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எந்த நபியாக எடுத்துக்கொண்டாலும் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களாகத்தான் வரலாற்று பக்கங்களில் எம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை கொண்டு இந்த சமூகத்தை என்ன செய்தான்? சிறப்புப்படுத்தினான். யாருடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக ஒரு நபி இருந்தார்கள் அல்லவா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து வந்த நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளை, ஒன்று இஸ்மாயில், இன்னொன்று இஸ்ஹாக். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எந்த நபியும் வரவில்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்துதான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எல்லா நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் தான் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்த நபியும் வரவில்லை. ஒரே நபி தான் மிக சிறந்த நபி. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து அவருடைய சந்ததியிலிருந்து ஒரே நபி தான்,
ஒரே நபி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களுடைய சந்ததியிலிருந்து வராமல் அவர்களுடைய சந்ததியிலிருந்து தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து வந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனத்தில் கூட ஃபாமன மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருக்கின்றான். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லி காட்டும் பொழுது, அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுதும் பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். எத்தனை கோத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? நேற்று தினம் நாம் சொன்னோம். எத்தனை கோத்திரங்களாக? மூன்று கோத்திரங்களாக பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மாஷா அல்லாஹ். அந்த 3 கோத்திரங்கள் என்ன கோத்திரங்கள்? பனு குரைலா உண்டு, இன்னொன்று பனு நஸீர் என்று சொல்லப்படக்கூடிய 2வது கோத்திரம், 3வது பனு கஅனகா என்பதாக சொல்வார்கள். அந்த 3வது கோத்திரத்தார்கள். இந்த 3 கோத்திரங்களாக பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்படி பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் என்பதாக நாம் சொல்வோம். அந்த யூதர்களை பொறுத்தளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய சமுதாயத்தை மிக ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாகத்தான் ஆக்கி வைத்திருந்தான். அப்போ எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன் என்பதாக பனு இஸ்ரவேலை குறித்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னி நிச்சயமாக நான் ஃபضلتكم அலல் ஆலமீன், உலகத்தில் வாழ்ந்த மற்ற சமுதாயங்களை விட உங்களை நாம் சிறப்புப்படுத்தி வைத்தோம் என்பதாக பனு இஸ்ரவேலர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் வாழ்ந்த மற்ற சமுதாயங்களை விடவெல்லாம் உங்களை நாம் கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையை பதிவு செய்கின்றான். அப்ப என்ன கேள்வி வருது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகத்தை விட சிறந்தவர்கள் அவர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். உலகத்தில் வாழ்ந்த எல்லா சந்ததியினர்களை விடவும் சமூகத்தை விடவும் உங்களை நாம் சிறப்புப்படுத்தினோம் என்றால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை விட சிறந்தவர்களா என்ற கேள்வி ஒன்று வரும். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அப்படி அல்ல. அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மற்ற சமூகங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் வருவதற்கு முன்னால் பனு இஸ்ரவேலர்கள் என்ற சமூகம் வாழ்கின்றது. அதே நேரத்தில் உலகத்தில் ஒரு 10-15 சமூகம் வாழும். அந்த 15 சமூகத்தில் ஃபضلتكم உங்களை நாம் என்ன செய்தோம்? சிறப்புப்படுத்தினோம். அந்த 10, 15, 20 நீங்கள் சிறப்பு மிக்கவர்களாக இருந்தீர்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தை விட என்று கேட்டால் கிடையாது. கியாமத் நாள் வரை நீங்கள் தான் இருப்பதிலே மிக சிறந்த சமூகம் என்பதாக அந்த சமூகத்தை பார்த்து சொல்லவில்லை. அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்களை சிறப்பித்தவர்களாக நாம் என்ன செய்திருந்தோம்? ஆக்கி வைத்திருந்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் இந்த விஷயத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஏன் விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குன்தும் ஹைர உம்மா, இந்த இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தை பார்த்து என்ன சொல்லி காட்டுகின்றான்? நீங்கள் சிறந்த உம்மத், நீங்கள் தான் இந்த மிக சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் கியாமத் நாள் வரை வாழக்கூடிய சமூகத்தில் மிக சிறந்த சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்து தான் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை சொல்ல ஆரம்பிக்கின்றான். யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமூகமே, உதுகுரு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நினைவு கூறுங்கள், நிஅமதி நான் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை, நான் உமக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகளை குறித்து நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லதி அன்அம்து அலைக்கும், அது முழுக்க நாம் உங்களுக்காக செய்த நிஅமத், அதை குறித்து நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 40வது வசனத்தில் பேச ஆரம்பிக்கின்றான். மேலும் தொடர்ச்சியாக என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்கின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து தெரிவிக்கொண்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையான குர்ஆனுடைய கல்வியை உங்களுக்கும் எமக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹதா மின் துலில் முமினின் தில்லா குலி குல் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மாயின் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.